நாமக்கல் மாவட்டத்தில் தமிழக அரசின் விலையில்லா வேட்டி சேலைகளை தயாரிக்க அனைத்து தறிகளுக்கும் பாரபட்சமின்றி வேலைவாய்ப்பு தர வேண்டுமென பெடல் தறி நெசவாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒட்டுமொத்தமாக திருச்செங்கோடு சரகத்தில் மொத்தம் 1 கோடி வேட்டி சேலை, திருச்செங்கோடு சரகத்துக்கு மட்டும் 1 கோடி வேட்டி சேலை ஒதுக்கியிருக்காங்க. அதில் 3% தான் அந்த பெடல் தறிக்கு ஒதுக்கியிருக்காங்க. பெடல் தறிக்கு ஒதுக்கியிருக்காங்க. இது அதிகமாக வச்சமாக பார்த்தா வருஷம் பூரா வேலை வாங்கணும்னா 16 லட்சம் வேட்டிகள் இருந்ததுனா தான் அந்த வருஷம் பூரா பெடல் தறிக்காரங்க பிழைக்க முடியும். திண்டுக்கல்லில் தனியார் இரும்பு தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கழிவுகளால் குடிநீர் மாசுபட்டு தொற்று நோய் பரவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இரும்பேட்டரி தண்ணி எங்கள் ஊருக்குள்ள ரொம்ப பாதிக்கப்படுது. 400 குடும்பத்துக்கு மேலே இருக்கோம். நாங்கள் குழந்தைகள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுது. அந்த தண்ணியில் குளிக்க வச்சோம்னா குழந்தைங்களுக்கு அலர்ஜி வருது, ரொம்ப பாதிக்கப்படுறோம். 2வது அந்த தண்ணியே கருப்பாக வருது, எங்களால் குடிக்கவே முடியல. ரொம்ப இரும்பு தூளாக உற்பத்தியான மாதிரி வருது. எங்களால் ஒன்றுமே இது பண்ண முடியல, விவசாயம் பண்ண முடியல. ரொம்ப சிரமப்படுறோம். குடிக்கிறதுக்கே அந்த தண்ணி தான் இருக்குது, வேறு வழியே இல்லை எங்களுக்கு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மின் மயானம் அமைப்பதற்கு சமாதானபுரம் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கனிம மூலம் பாதிக்கிற அளவுக்கு ஒரு 25 ஏக்கர் பக்கமாக மண் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போதைக்கு ஒரு மின்மயானம் அங்கே அமைக்கலான்னு சொல்லிட்டு ஆற்றுப்படை இல்லாத இடம், அது ரொம்ப ஒரு மேட்டுப்பாங்கான காற்றோட்டம் உள்ள இடத்துல கொண்டு அதை போடலான்ட்டு இருக்கிறாங்க. அந்த கழிவுகளை எங்கே அப்புறப்படுத்துறதுன்னு தெரியல. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கூட்டு குடிநீர் திட்டப் பணிகளால் 10,000 ஏக்கர் விளைநிலங்களின் பாசனத்திற்கு நீர் தட்டுப்பாடு ஏற்படும் என்று குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் பணிகளை நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.